நவம்பர் 25, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்கள் வாழ்வில் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் இன்று உங்களுக்கு திறப்பார். The Lord will open the closed doors in your life for you today. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Revelation chapter 3 verse 8. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை ஒருவராலும் தடுக்க முடியாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தின் வாசலை இயேசுவுக்காக திறந்து கொடுங்கள். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாசல்களை திறப்பார். See, I have placed before you an open door that no one can shut. My dear brothers and sisters, no one can stop the blessings the Lord has for you. Accept Jesus Christ into your life. Open the door of your heart to Jesus. He will open doors of blessings for you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் என்னோடு கூட இணைந்து அப்பாவை நோக்கி ஆண்டவரை செபிக்கிறோம். பிள்ளைகளே, ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பார்த்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய வாழ்விலே ஆண்டவரை இதுவரைக்கும் ஆண்டவரை தடைப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே அவளுக்கு வரும்படியாக, அது கிடைக்கும்படியாக, அந்த ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு அற்புதம் நடக்கும்படியாக இந்த நாளை நீர் அவர்களுக்கு மாற்றி கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். இதுவரை ஆண்டவரை அடைக்கப்பட்டிருந்த அந்த வாசல்கள் இந்த நாளில் திறக்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம். பிசாசானவன் ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரும் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த வாசல்களை திறக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நீர் சத்துருவின் போராட்டங்கள், பிசாசின் காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முறியடிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வாசலை நீர் திறந்து ஆசீர்வாத நன்மைகளை அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா செபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே தங்களுடைய உள்ளத்திலே இயேசுவே என்னுடைய உள்ளத்திலே வாரும் என்று சொல்லி தங்களுடைய இருதயமாகிய ஆண்டவரே வாசலை அவர்களை அப்பா உமக்காக திறந்து கொடுக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவர் நீர் கடந்து செல்ல வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய வாழ்விலே ஆண்டவரே நீர் ஆண்டவர்களுக்கு போதுமானவராக இருப்பீராக. அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளவும், உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும், உமக்கு பரிசுத்த ஜனங்களாக உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழவும், உம்முடைய வேத வசனங்களை வாசிக்கவும், அதன்படியாக வாழவும் நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அதன் மூலமாக அப்பாவுடைய வாழ்விலே அடைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் திரும்பவுமாக ஆண்டவர்கள் கிடைக்கும்படியாக நீர் அந்த வாசல்களை திறந்து அவளுக்கு தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே இந்த பலவீனத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு வழி பிறக்காதா, எனக்கு ஒரு வாசல் திறக்காதா என்று சொல்லி ஆண்டவரா அப்பா நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் நீர் அந்த வாசல்களை திறந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். கடன் என்னும் சுமையினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எனக்காக ஒரு வாசலை திறக்க மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவரை வேதனையோடு ஆண்டவரை கலக்கத்தோடு செபிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறந்து அவர்களுக்கு அதை தர வேண்டுமா செபிக்கிறோம். அதே போல ஆண்டவரை அப்பா இன்னுமா ஆண்டவரை வீடு இல்லையே என்று சொல்லி அப்பா செபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரை இந்த நாளில் அவர்களுக்கு என்று ஒரு வாசலை திறந்து அவர்களுக்காக ஒரு வீட்டை, அவர்களுக்காக ஒரு சொந்தமாக ஒரு இல்லத்தை நீர் தந்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே இன்னுமா நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மைகள் தேவைப்படுகிறதோ அத்தனையும் ஆண்டவரை என் தேவன் நீர் தந்து அவர்களை நீர் பலப்படுத்தி அவளை ஆசீர்வதித்தல் வேண்டுமா செபிக்கிறோம். இது ஒரு அற்புதத்தின் நாளாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆவியுடைய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. அப்படியாக இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக பிறந்த நாளை கர்த்தருக்குள்ளாக கண்டு மகிழ்ந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நல்ல நீடிய ஆயுள் நாட்களை தருவீராக. அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கணவனும் மனைவியுமாக இருந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து அநேக திருமண நாட்களை கண்டு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். காத்துக்கொள்ளும் வழிநடத்தியும் துதி கன மகிமை எல்லாம் அவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.